ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின் பின்பாகம். ஏசா தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஏசா தன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். உங்களோடு கூட பேசுகிற காரியம், அலட்சியம் செய்யாதிருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, பொறுப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அலட்சியம் செய்யாதிருங்கள். இங்கு ஏசா தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. சிரேஷ்டபுத்திர பாகம் என்பது யூதர்கள் தங்களுடைய மூத்த குமாரனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம். அது தேவனுடைய ஆசீர்வாதம். எனவே இங்கே அந்த ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணுகிறான். இதன் விளைவு என்ன என்று சொன்னால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆகாதவன் என்று தள்ளப்படுகிறான், ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். அருமையானவர்களே, நீங்கள் அலட்சியமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இரண்டாவது, வேதத்தில் யார் அலட்சியமாக இருந்தார் என்று சொன்னால், சிம்சோன் அலட்சியமாக இருந்தான். சிம்சோன் நசரேய பொருத்தத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு இளைஞன். ஆனால் நசரேய விரதம் அவன் மேற்கொள்ள அவன் அங்கே தவறி விடுவதை பார்க்கிறோம். நசரேய விரதம் மேற்கொள்ளுகிறவர்கள் திராட்சரசம் அருந்தக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தீட்டானதை அவர்கள் தொடக்கூடாது, புசிக்கக்கூடாது. இப்படி ஏராளமான அங்கே அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் உண்டு. நியாயாதிபதிகள் 13-14 வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, திராட்சை செடியிலிருந்து வருகிற எந்த ஒன்றையும் நீங்கள் நசரேய விரதம் இருக்கிறவர்கள் சாப்பிடக்கூடாது. ஆனால் இதை அவன் அலட்சியப்படுத்துகிறான். அலட்சியப்படுத்தினதன் விளைவு என்ன என்று சொன்னால், பெலிஸ்தர்கள் மத்தியிலே கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, கைகளிலே விலங்கிடப்பட்டவனாக, தூண்களின் நடுவே அவன் வேடிக்கை காட்டுகிற கோமாளியைப் போல நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய மேன்மையை அங்கே இழந்து நின்றான். காரணம், அவன் தேவனுடைய கட்டளையை மீறினபடியினால். அவருடைய நியமத்தை அவன் மீறுகிறான். நசரேய பொருத்தனைக்குரிய அந்த நியமத்தை அவன் அசட்டை பண்ணுகிறான். அதனுடைய விளைவு, அவனுடைய மேன்மையை இழந்தான். ஏசா அவன் அங்கே தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். சிம்சோன் தன்னுடைய மேன்மை இழந்தான். மூன்றாவது, சவுலுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில், அமலேக்கியர்களோடு நீ போரிட்டு அவர்களை முழுவதுமாய் அழித்து போட வேண்டும் என்பது அவனுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை. அங்கே ஒரு சிறிய விலங்காவது, ஆடாவது, மாடாவது எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சர்வ சங்காரம் பண்ண வேண்டும். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை. ஆனால் வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்தில், அவன் முதல் தரமான எல்லாவற்றையும் தப்ப வைத்துவிட்டு அங்கே பலவீனமானதையும் அங்கே வீணானதையும் அங்கே சுட்டரித்து போடுகிறான். ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். அது அவருடைய மனதுக்கு விசனமாக இருக்கிறது. அங்கே ராஜ்யபாரத்திலிருந்து அவன் தள்ளப்படுகிறான். ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டு அவனுக்கு பதிலாக அவனை காட்டிலும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற
தாவீதை அவர் தெரிந்தெடுக்கிறார். எனவே அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை இவன் அலட்சியம் பண்ணினான், விளைவு அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு சூழலிலும் நாம் அலட்சியமாய் நடந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய காரியங்கள் ஆனாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் ஆனாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலும் நாம் அலட்சியமாய் இருப்போம் என்று சொன்னால், முதலாவது ஆசீர்வாதத்தை இழந்து போவோம், ரெண்டாவது மேன்மை இழந்து போவோம், மூன்றாவது தள்ளப்படுவோம். எனவே ஜாக்கிரதையாக இருங்கள், அலட்சியமாக இராதிருங்கள், கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.